WHO ரிப்போர்ட் பிரகாரம் ஓவரால் இந்த வேர்ல்டுல 5 மில்லியன் மக்களுக்கு நாய்க்கடியோட நம்ம பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒரு வருஷத்துக்கு மட்டும் 59 இருந்து 60,000 பேர் இந்த நாய்க்கடியால மட்டும் ராபிஸால இறக்குறாங்க. ஏன்னா ஒன்ஸ் ராபிஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அது நிதர்சன உண்மை. எந்த ஒரு வைத்தியமும் ராபிஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு வைத்தியமும் இல்லை. ஸோ ராபிஸ்ன்றது ஒரு வைரஸ், அது ஒரு அர்போ வைரஸ். அது மூளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது. இந்த ராபிஸ்க்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுறது. எந்த ஒரு நாய்க்கடியோ பூனைக்கடியோ இல்ல இந்த விலங்குகள் கடி இருந்தாலும் எலிக்கடியோ எந்த ஒரு கடியா இருந்தாலும் எல்லாரும் என்ன பயப்படுறதுன்னா எங்க ராபிஸ் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 59,000 டெத்துல 20,000 டெத் இந்தியால இருந்து மட்டுமே நடக்குதுன்னு தான் கவலைக்கூடிய விஷயம். இதுலயும் 40% மட்டும் சில்ட்ரன்ஸுக்கு ஏற்படுது. ஏன்னா 40 to 50% ஆஃப் மக்களுக்கு சில்ட்ரன்ஸ்ல தான் நம்ம மெயினா இந்த பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா குழந்தைங்க தெருவில் நடந்து போகும்போது தெரு நாய்ங்க அந்த முக்கியமா எங்க கடிக்குது அப்படின்னா கழுத்து பகுதியும் அண்டது தலைப்பகுதியும் கடிக்கிறதுனால அவங்களுக்கு வேகமா அந்த ராபிஸ் பரவிடுது. ஒரு நாளைக்கு 50 to 70 கேசஸ் நம்ம ஜிஹெச்ல தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம்.